பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடுங்கிறதுக்கு மீண்டும் ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு பாருங்க. உலக வங்கியில கடன் வாங்குன பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா? இந்த நம்ம துல்லிய தாக்குதல் நடத்துனோம்ல, கிட்டத்தட்ட 9 முகாம்கள் அடிச்சு நொறுக்குனோம்ல தீவிரவாதியோட முகாம. அந்த தீவிரவாத முகாம நம்ம வீழ்த்துறதுல, அதில பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் மீன்ஸ் என்னன்னா தீவிரவாதிகள் தான் அவங்க. அவங்க சாதாரண மக்கள் இல்ல, தீவிரவாதிகள். அவங்களுக்கு போய் நிவாரணமா அவங்க உயிரிழந்ததுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 1,00,00,000 நிதி வழங்கியிருக்கு அந்த பாகிஸ்தான். பாருங்க, அப்ப இந்த பாகிஸ்தான் எவ்வளோ தூரம் தீவிரவாதத்த வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்குங்கிறத பார்த்தீங்களா? இது உண்மையிலே வேதனையா இருக்கு. இந்த உண்மையிலே இந்த நிதி வழங்குனதுக்கு ஆதரவு அளித்த நாடுகள்லாம் இத கேள்வியா பார்க்குது. நம்ம ஒரு கஷ்டத்துக்கு மக்களுக்கு நிவாரணத்துக்கு ஒரு கையெழுத்து போட்டு இந்த பணத்த சாங்ஷன் பண்ண வச்சா, உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணா, இவங்க போய் பயங்கரவாதிகளுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் ரூ. 1,00,00,000 குடுத்தா, இப்ப பயங்கரவாதத்தை இவங்க வளர்க்கிறாங்க, கட்டமைக்கிறாங்க. அப்ப அத வச்சு ஒரு தொழில் பண்றாங்கங்கிறது தானே உண்மையா இருக்குது. உண்மையிலேயே பாகிஸ்தான் ஒருபோதும் திருந்துவதற்கு இல்லை. திருந்த வாய்ப்பும் இல்ல. அப்படிங்கிறத இந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஆ உண்மையிலேயே பயங்கரவாதத்த ஒழிக்கணும்னா, முதல்ல பாகிஸ்தான ஒழிக்கணும்னு தான் நெனைக்கிறேன். அந்த அளவு தான் நிலைமை இருக்குது. இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு.